ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடிவில் எதை பற்றி போகிறோம்னா, மல்லிகை செடியில் பூச்சுற்று வந்து நீடித்து பூக்க வைக்கிறதுக்கும், பூச்சுற்று தோய்நிலை அடையக்கூடிய சமயத்தில் பூக்கள் வந்து பெரிதளவு குறையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ப்ரீவியஸாக பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோஸ்லேயே தெளிவாக சொல்லியிருந்திருப்போம். மல்லிகை செடியில் பூச்சுற்று வந்து ஒரு 2 வார காலம் பூக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூச்சுற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாவரநிலை வளர்ச்சி வந்து 2 வார காலம் தீவிரமாக இருக்கும். அதாவது புதிய துளிர்கள் அரும்புகள் எடுத்ததுலேருந்து மொட்டுகள் எடுத்து அந்த மொட்டுகள் எல்லாம் பூக்கும் வரையிலான காலகட்டம் வந்து தாவரநிலை வளர்ச்சியாக கருதப்படுது. ஸோ அந்த தாவரநிலை வளர்ச்சியில் முதல் ஒரு வாரத்தில் துளிர்க்கக்கூடிய அரும்புகள் தான் இந்த 14 நாட்களில் பூக்கள் ஃபஸ்ட்டு பூக்கும். ஸோ இந்த 14 நாட்களுக்கு பிறகு பூக்கள் வந்து பெரும்பாலும் முழுவதும் முடிவடைஞ்சிடாது. பூக்கள் பூக்கக்கூடிய அளவு வந்து பாதியாக குறையும். அது எதனால் அப்படின்னா, பூச்சுற்றில் பீக் ஃப்ளவரிங், அதாவது அதிகபட்சமான பூக்கள் பூக்கக்கூடியது தான் இந்த 14 நாட்களுமே. அதற்கு பிறகு அடுத்த பூச்சுற்று ஆரம்பிக்கிற வரையிலான மீதமுள்ள 14 நாட்கள், அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு 4 வார லைஃப் சைக்கிள் நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு தாவரநிலை வளர்ச்சியிலேருந்து ஒவ்வொரு பூஞ்சுற்றுக்கு ஷிஃப்ட் ஆகி திருப்பி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறது. ஸோ இப்படி ரெகுலராக சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் பூஞ்சுற்று முடிந்த பிறகு அடுத்த 14 நாட்களில் பூக்கக்கூடிய பூக்கள் வந்து பாதி அளவாகவும் அதுக்கும் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பூக்கள் தோய்வு நிலை அடைகிறதுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது பூஞ்சுற்றோட கடைசி கட்ட பூக்கள் தான் இதில் வந்து பூக்கும். ஸோ இந்த கடைசி கட்ட பூக்களில் பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே அந்த மீதமுள்ள 2வது வார தாவரநிலை வளர்ச்சியில் துளிர்ச்சி அரும்புகளாக இருக்கும். அதாவது போஸ்ட் ஃப்ளவரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூஞ்சுற்று முடிந்த பிறகு பூக்கக்கூடிய பூக்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது வந்து பெரும்பாலும் எல்லா மல்லிகை செடியிலையுமே பூக்களோட அளவு வந்து குறைவாக தான் இருக்கும். அது ரேராக கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கக்கூடிய கொப்புகளில் ஓரிரு பூக்கள் இருக்கும். இது வந்து பூஞ்சுற்று முடிந்த பிறகு கடைசி கட்ட பூக்களை அறுவடை செய்யக்கூடிய நேரம். ஸோ அந்த டைமில் தான் நம்ம அடுத்த தாவரநிலை வளர்ச்சியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பயோஸ்டிமுலன்ஸோ இல்லைனா அமினோ ஆசிட்ஸோ பயன்படுத்துவோம். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அடுத்த பூஞ்சுற்றை தீவிரப்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். ஆனால் இதுவே இந்த தோய்வுநிலை அடையக்கூடிய சமயத்தில் பூக்கள் வந்து ஓரளவு ஒரு பாதி அப்படிங்கிற அளவில் பூக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பூஞ்சுற்று தீவிரமாக பூக்கும்போது ஒரு கிலோ பூக்கள் பூக்குது அப்படின்னா அதுக்கு பாதி 1/2 கிலோவாவது பூக்கள் தோய்வுநிலை அடையக்கூடிய டைமில் பூக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த போஸ்ட் ஃப்ளவரிங்க்கு எடுக்கக்கூடிய அரும்புகளை வந்து தீவிரப்படுத்தணும். அதாவது தாவரநிலை வளர்ச்சியில் 2வது வாரம் எடுக்கக்கூடிய அரும்புகளை வந்து அதிகரிக்க செய்யணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பூச்சுற்று பூக்க ஆரம்பித்ததுலேருந்து சரியாக ஒரு வாரத்திற்கு பிறகு நம்ம வந்து ஏதாவது ஒரு பயோஸ்டிமுலன்ட் கொப்புகள் துளிர்க்கிறதுக்காக பயன்படுத்தும் போது அதிகமான பக்க இலைகள் எடுக்க வச்சு போஸ்ட் ஃப்ளவரிங்கை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணலாம். அதாவது இந்த போஸ்ட் ஃப்ளவரிங் அப்படிங்கிறது வந்து பிந்தைய பூக்கும் நிலை அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது பூஞ்சுற்று முடிந்த பிறகு 2ஆம் கட்ட பூஞ்சுற்றாக இது வந்து பூக்கிறதுக்கான வழி தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பூஞ்சுற்று முடியக்கூடிய நிலையில் தோய்வடையக்கூடிய நிலையில் மீதமுள்ள 2 வார காலத்திற்கு பூக்கள் வந்து பெரிதளவு குன்றாமல் ஒரு ஆவரேஜான ஃப்ளவரிங்கை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி நம்ம பூஞ்சுற்று ஆரம்பித்து ஒரு வாரத்திற்கு பிறகு பயோஸ்டிமுலன்ட் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா மொட்டுகள் உற்பத்தி கொண்டு வர செஞ்சு அதில் மகசூல் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, இசைபியான் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விகிதத்தில் பூஞ்சுற்று ஆரம்பித்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்கு உட்பட்ட நாட்களில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். முடிஞ்சளவு பூஞ்சுற்று ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வாரத்துலேயே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அந்த 7வது நாள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 5வது நாட்கள் அதிகமான அரும்புகள் வந்து திருப்பி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அரும்புகள் எல்லாமே பூஞ்சுற்று முடியக்கூடிய நிலையில் பிந்திய பூக்களாக பூக்கும். ஸோ இது வந்து ஒரு செடிக்கு பூஞ்சுற்றில் வந்து ஒரு 20லேருந்து 30 பூக்கள் பூக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிந்தைய பூக்கும் சுற்றில் வந்து ஒரு செடிக்கு 10லேருந்து 15 பூக்கள் வர பூக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பயன்படுத்தும் முறையை பொறுத்தது தான். ஸோ நம்ம இசைபியான் குறிப்பிட்றது எதனால் அப்படின்னா, பூஞ்சுற்று ஆரம்பித்து பூக்கள் அதிகமான அளவு பூத்துட்டக்கூடிய சமயத்தில் அடுத்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜை நோக்கி மல்லிகை செடி போகாமல் தற்காலிக வளர்ச்சி தடை அடைஞ்சிருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பயோஸ்டிமுலன்ட் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா, அதாவது இந்த இசைபியான் போன்ற அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்துகிற மூலிமா அந்த தற்காலிக வளர்ச்சி தடையிலேருந்து மல்லிகை செடியை புதிய அரும்புகள் எடுக்கிற நோக்கி தள்ள முடியும். ஸோ அப்படி கொண்டு போகும்போது பூஞ்சுற்று தோய்வடையக்கூடிய நிலையில் ஓரளவு ஆவரேஜான ஈல்டில் வந்து நம்ம எடுக்கலாம். அண்ட் நம்மளோட மல்லிகை செடியில் வந்து இந்த வருடத்தோட 2வது பூஞ்சுற்று வந்து ஆரம்பிக்கும் போது சரியாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே பூக்கள் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம வந்து இன்டர்கிராப்பிங்காக பயிரிடப்பட்டிருந்த கத்திரி செடியை வந்து அப்புறப்படுத்திட்டோம். ஸோ அது எதனால் அப்படின்னா, தொடர்ச்சியாக வறண்ட வானிலை நிலவுவதன் காரணமாகவும் வரக்கூடிய ஆண்டும் எல்லினோ ஆண்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து மல்லிகை செடிக்கு போதுமான நீர் தொடர்ந்து கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்காக கத்திரி செடியை வந்து அப்புறப்படுத்திட்டோம். ஸோ உங்களோட ஃபீல்டில் வந்து போதுமான அளவு வாட்டர் சோர்ஸ் இருக்குது. இவந்தோ அதிகமான வெப்பம் பதிவாகிட்டு இருக்கக்கூடிய ஆண்டுலேயும் வறட்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு மழை இல்லாமல் போனாலும் கூட உங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து வற்ற அளவில் தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓடு பயிராக கத்திரி செடியை தொடர்ந்து பயிர் செய்யலாம்.
ஸோ அதுக்கான வழிமுறைகள் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அண்ட் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிரோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரிரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.